Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் இந்த போஸ்ட் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸாம் ஷெடியூல் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அந்த போஸ்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து 25 நவம்பர்லேருந்து 29 நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 டேஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிபிடி 1. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசம்பர்லேருந்து 5 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் 16 டிசம்பர்லேருந்து 26 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 டேஸ் கிட்ட ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபோர்த்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ அதர்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டிசம்பர்லேருந்து 13 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 டேஸ் கிட்ட ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 கேட்டகரி போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இப்போது ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இதில் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு சொல்லலை. சரிங்களா? எஸ்ஐ டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும்தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே வந்து அவங்க வைண்ட் அப் பண்ணணும் சிபிடியை வந்து. சரிங்களா? இதில் ஏஎல்பி சிபிடி 1, ஜேஇன் சிபிடி 1, ஏன்னா அது வந்து செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது இல்லையா? மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிபிடி தான். ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் சிபிடி மட்டும் ஒரே சிபிடி தான். டெக்னீஷியனுக்கும் சிபிடி 1 மட்டும்தான். ஸோ ஏஎல்பிக்கும் ஜேஐக்கு மட்டும் சிபிடி 1 சிபிடி 2 போகும். அதனால சிபிடி 1 மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டென்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டென்டேட்டிவ் தான். மேபி இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த இயரோட வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே 2024 இந்த வருஷம் டிசம்பர். சரிங்களா? நவம்பரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டிசம்பரில் வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னன்னா நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஏஎல்பி தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஏஎல்பி நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ கிடையாது, டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 வந்து முடியுது. ஸோ டெக்னீஷியன் தான் ஃபைனலாக முடியுது. ஓகேங்களா? அதை வந்து தேர்டாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடியுது. ஓகேங்களா? நல்லா இந்த டேட்டு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏஎல்பி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து 5 டிசம்பரில் முடியுது. ஓகேங்களா? 5 டிசம்பரில் முடியுது. ஜேஇ வந்து 6 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 13 டிசம்பரில் முடியுது. அப்புறம் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 16 டிசம்பர் தான் ஸ்டார்ட் ஆகுது. 26 டிசம்பரில் முடியுது. ஸோ உங்கள் டெக்னீஷியன் தான் லாஸ்ட்டாக வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 கேட்டகரி மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற கேட்டகரிக்கு இதுக்கு பிறகு அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதே போல் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் சிட்டி, அங்கே ட்ராவலிங் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ட்ராவலிங் ஃபெசிலிட்டி எக்ஸாம் சிட்டிலாம் வந்து 10 டேஸ் பிஃபோராக வந்து எக்ஸாம் டேட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து 10 டேஸ் பிஃபோராக உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கால் லெட்டர் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் பிஃபோராக எக்ஸாம் டேட்லேருந்து 4 டேஸ் பிஃபோராக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம். சரிங்களா? அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து எக்ஸாம் டைமுக்கு எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாம் ஹாலுக்கு. ஏன்னா என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க எல்லா கேண்டிடேட்டுக்குமே. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆதார் அத்தன்டிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. சப்போஸ் பண்ணலைன்னா உங்கள் லாகின் க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் சரிங்களா aadhaar.government.in இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆதார் அத்தன்டிகேஷன் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் பண்ணணும். பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்ஆர்பி வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? தேவையில்லாத வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த 6 பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி வந்து அறிவித்த இந்த முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மற்ற போஸ்ட்டுக்குமே அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கு வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலாக ஆர்ஆர்பி பற்றி நிறைய பல இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். அதையுமே நீங்கள் வந்து ரயில்வே ஜாப்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.